இதுதான் ராயல் என்ஃபீல்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டார் BS650. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒரு பக்காவான ஸ்கிராம்லர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டாரில் யூஸ் பண்ண சேம் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண இன்ஜின் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துருக்கிறது சேலம் சூர்யா விளாக்ஸ். ஸோ இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிராம்லர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் டிசைன் மட்டும் இல்லை, அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்போக்ஸ் வீல் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த டயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்காவான ஸ்கிராம்லர் டிசைன் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாஸ்ட் பைப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்செப்டாரில் டபுள் எக்ஸாஸ்ட் வரும். இதில் வந்து 2 எக்ஸாஸ்ட் பைப்பையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் காமிக்கிறேன் வீடியோவோட நடுவில். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஸ்கிராம்லர் டிசைன்ல ஒரு பெஸ்ட்டான டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. லுக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா சூப்பரா இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எங்க எடுத்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டியில் இருக்க MSV ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல தான். ஸோ நீங்க இந்த பைக்கை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. வாங்க இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா BS650 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறதுனால இந்த வண்டியில நம்ம கரடியோட லோகோ வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடியோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து BS650ங்கிறதுனால ரவுண்டடான பிளாக் அவுட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிட்சும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டடான ஒரு LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்டாரில் பார்த்த மாதிரியான சேம் லைட்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 43 mm டயா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் சஸ்பென்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரே கலர் ஆப்ஷனில் மட்டும் உங்களுக்கு கோல்டு கலர் சஸ்பென்சர் வந்து கிடைக்கும். இந்த மர்காட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டே வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடிங்லாம் பண்ணாலும் உடையாத மாதிரி. ஆனால் ஸ்டீலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட் வீல் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 19 இன்ச் ஸ்போக் வீல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. MRFோட ஃபுல்லி ஆஃப் ரோடிங் டயர் வந்து பிளாக் பேட்டர்ன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கே ஸ்பெஷலாக மேட் பண்ணது. இது டியூப்லெஸ் டயர் தான். பட் இந்த வண்டியில் வந்துட்டு டியூப் போட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது டியூப்லெஸ் டயர்லாம் கிடையாது, டியூப் டயர் தான். ஒரு 320 mm டிஸ்க் வந்து வெண்டிலேட்டர் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் பிஸ்டன் கேலிபர் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். பைப்ரேக் கேலிபர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ரியர் வீல் ABS வந்து சுவிட்சபிளாக ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஒரு கரடி 650ங்கிறதுனால நிறைய இடத்துல நம்ம இந்த கரடிக்கான லோகோ வந்து பார்க்க முடியும். டேங்க்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் ஒரு டியூல் டோன் கலரில் வந்து இந்த வண்டி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 648cc டியூல் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செப்டாரில் பார்த்த இன்ஜின் தான். பட் இதோட டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 47.4 PS பவரையும் ஒரு 56.5 Nm டார்கையும் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். ஸ்லிப்பர் கிளச் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் 6 கியர்ஸ் வந்து இருக்கும். நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 184 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்லாம் பண்ணாலும் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்டை மட்டும் இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. அது கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 140/80/17 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் ரியல் வந்து ஸ்போக்ஸ் வீல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MRFோட 9X டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பைப்ரேக் கேலிபர் ரியர் வீல் ABS நம்ம சுவிட்சபிளாக ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ரியர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டி ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டிக்கு பக்காவாக செட் ஆகுது. லுக்ஸ் செம்மையாக இருக்குது. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் பில்லியன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. டைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த நம்பர் பிளேட் லைட் கூட உங்களுக்கு LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கரடிக்கான பொம்மை வந்து கொடுத்துருக்காங்க. ரேர் சஸ்பென்சர்னு பார்த்தோம்னா டியூல் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாரி கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய சாரி கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் பில்லியன் அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரீமியமாக அலுமினியமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்செப்டார் BS650க்கான லோகோ வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருந்தா ரொம்ப ப்ரீமியமாக இருந்திருக்கும் இந்த வண்டியோட டிசைனுங்கிறது. ஸோ பிளாஸ்டிக்கில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைடருக்கான ஃபுட் ரெஸ்ட். ஸோ நம்ம இந்த ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த லப்பரை வந்து நம்ம கழட்டிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஷூலாம் போட்டிருந்தாலும் இது வந்து ரவுக்குன்னு வழுக்காது. ஸோ சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் வந்து கொடுக்கல. மெயினாக அந்த வண்டியில் அந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுக்கல. சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருந்தா அந்த செயின் லூப்ரிகேஷனுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓப்பன் டைப் செயினாக தான் இந்த வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூல் சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால அந்த வண்டியோட பவர் அண்ட்
தாருக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆஃப் ரோடிங்க்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளூ கலர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 830 mm வந்து சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5'7" தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2 காலும் வந்துட்டு அந்த எட்ஜஸ் தான் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5'6" மேலே இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட ஒரு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 216 கிலோ வெயிட்டுங்கிறது இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டான வண்டி, நல்ல வெயிட்டான வண்டி. ஸோ ஒரு 5'6" மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வாங்குறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். பில்லியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட அந்த ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக கொஞ்சம் அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் ஃபெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் வந்து பிளேஸ் ஆகும். இன்ஜினில் வந்து பட்டுச்சுன்னா கால் வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கம்பி கிரில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருந்த இன்டர்செப்டார்லையும் இதே மாதிரி கம்பி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்த பைக்லேயும் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 13.7 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. E20 பெட்ரோல் வந்து இந்த வண்டி சப்போர்ட் பண்ணும். ஆவரேஜாக இந்த வண்டியோட மைலேஜ்ங்கிறது ஒரு 25 கிலோமீட்டர் வந்து இருக்கும். இந்த கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4 inch ரவுண்டடான TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாலயன், இந்த கர்லா 450 இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தா சேம் மீட்டர் தான் இது. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், ABS இண்டிகேட்டர், கியர் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் ஆகக்கூடிய ஒரு ரவுண்டடான மீட்டரை வந்து இதை கொடுத்துருக்காங்க. லுக்ஸும் பார்க்குறதுக்கு இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு USB Type-C சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான ஹேண்டில் பார்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டே கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட அந்த பிரேக் அண்ட் கிளச் லிவர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் தள்ளி நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரேக் அண்ட் கிளச் லிவரை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கைக்குட்டையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் கிரிப்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிச்சஸ் பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மோட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சுவிட்ச் அந்த ரோட்டரி நாப் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான சுவிட்ச், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து ஒரு சாஸ்டிக் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மோட்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான மோட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ரோட்டரி நாப் ஸ்டைலில் வந்து செல்ஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஐடியல் நோட்டு. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியன்ட் தான். ஸோ ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான். ஜஸ்ட் இந்த வண்டியில் எல்லா ஃபீச்சருமே இருக்கும். இந்த கலர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் கலரோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 3,39,000 எக்ஸ்ஷோரூம் வந்து பண்ணியிருக்காங்க. 4,02,199 ஆன் ரோடு வந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் கிரே அப்படிங்கிற ஒரு கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,44,000 எக்ஸ்ஷோரூம் வந்து பண்ணியிருக்காங்க. 4,07,846 வந்து ஆன் ரோடு வந்து வந்துடும். ஸோ இதுலேயும் வந்து எல்லா ஃபீச்சரும் வந்துடும். ஸோ இந்த கலர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரைசிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ போட்டுட்டு இருந்த இந்த ஒயிட் வித் எல்லோ டியூல் டோன் கலர், இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 3,44,000 எக்ஸ்ஷோரூம் வந்து வந்துடும். 4,07,846 வந்து ஆன் ரோடு வந்து வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மாடல் மாதிரி. அடுத்து இந்த டாப் மாடலுக்கும் ஒரு மாடல் கீழே இருக்க மாடல், ஸோ ஷேடோ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டியூல் டோன் கலர் வந்து டேங்க்ல கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து USD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,51,000 எக்ஸ்ஷோரூம் வந்து பண்ணியிருக்காங்க. 4,15,753 வந்து ஆன் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாப் மாடலுக்கும் ஒரு படி வந்து கீழே இருக்க மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்து டேங்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 249க்கான பேஜிங் வந்து இந்த சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேசிஸ்க்கான கலர்லாம் வந்துட்டு ஒரு ப்ளூயிஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டாப் மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 3,59,000 எக்ஸ்ஷோரூமும் 4
4,24,789 ரூபாய் ஆன் ரோடும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் மாடல், டாப் மாடல் இந்த மாதிரி சொன்னதுனால இந்த வண்டிகள் வந்து ஃபீச்சர் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குமா கலரை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துறாதீங்க. ஃபீச்சர்ஸ் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸுக்காக தான் இந்த ப்ரைசிங் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த கலர் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மைலேஜ் பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஒரு பக்காவான ப்ராப்பரான ஸ்கிராம்ப்ளர் பைக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு, பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் to 4.5 லட்சம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ பாய்.